இப்போ உடனுக்குடனே எல்லாமே தெரிஞ்சிருது. அப்போ ஆல்ரெடி ஒரு விக்டிமா இருக்கக்கூடிய ஒருத்தவங்க, ஆல்ரெடி அபியூஸை ஃபேஸ் பண்ண ஒருத்தவங்க, அது சின்ன குழந்தையா இருக்கும்போது அதுக்கு அது என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. அது ஆல்ரெடி ஒரு ட்ராமால இருக்கும். அதை திரும்ப 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 பேசி 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 அதை இன்னொரு ட்ராமாக்குள்ள கொண்டு போதோ இந்த சொசைட்டி அப்படின்னு எனக்கு ஒரு தாட் இருக்கு. அப்படி பேசினாதான் ஒரு குழந்தைக்கு ட்ராமாவா இருந்துச்சுன்னா ஒரு 10 குழந்தைய காப்பாற்ற முடியும். அதனால இந்த ஒரு குழந்தைக்காக பார்க்கணுன்னா 10 குழந்தைங்களும் அநியாயம் ஆயிடுவாங்கல்ல. எனக்கு தோணுது. ஓகே. எனக்கு 10 பிறந்ததுன்னா நான் ஒன்று இதுக்காக பலி கொடுக்கணும்னா கொடுத்துருவேன். அந்த மாதிரி தானே நம்ம பிகினிங்லேயே நினச்சிக்கணும். சொன்ன மாதிரி எல்லாமே நான் இதுதான் அப்படின்னு ஓப்பனாக சொல்லக்கூடிய ஒரு நம்பராக இருக்கேன். சைல்டு அபியூஸ் புரிதல் இல்லாமல் ஒன்று நடக்குது. நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி யாரோ ஒருத்தவங்க நம்மள கிட்ட பேடாக பிஹேவ் பண்ணாங்க. அது ஆனால் தப்புன்னு நமக்கு தெரியல. அது என்னன்னு சொல்ல நமக்கு தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம கிட்ட இது தப்பு அப்படின்னு நமக்கு தெரியுது. பட் இருந்தாலும் அந்த மாதிரி நிறைய பேர் ஃபோர்ஸ்ஃபுல்லாக நடந்துக்கும் போது எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதுதான் சொன்னேனேம்மா, ஆண் இருந்தால் பெண்ணை ரேப் பண்ண தான் செய்வான். நம்ம தான் உஷாராக இருந்துக்கணும். இப்போலாம் பெப்பர் ஸ்ப்ரே வந்துருச்சு, மிளகா பொடியெல்லாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான் கையில். யூ கான்ட் ஹெல்ப் இட், யூ கான்ட் ரியலி ஹெல்ப் இட். ஏன்னா என்றைக்குமே ஒரு ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு பவர் கிடையாது. ஆனால் ஒரு பொண்ணு ரேப் பண்ணும்போது, அதாவது அடித்து மயக்கி கீக்கிட்டா எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு பொண்ணு கான்ஷியஸாக இருக்கும்போது அந்த பொண்ணை ரேப்பே பண்ண முடியாது இல்லையா? அது கத்தும், எட்டி வரைக்கிறதுக்கும், பல்ல கடிச்சு விட்டுறதுக்கும் பண்ணவே முடியாது. ஸோ எனக்கு தெரியல இது எங்கே தப்பு நடக்குது.